Hello friends, இன்னைக்கு நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் செக்ஷன் பிளேன் perpendicular to HP and parallel to VP அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு கோன் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொஷின் பார்க்கலாங்க. A cone of base diameter 40 mm and altitude 50 mm rests on its base on HP. It is cut by a vertical plane parallel to VP at the distance of 10 mm from the axis. The axis is nearer to the VP than the cutting plane. Draw the top view and the sectional front view. A cone of base diameter 40 mm அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோனோட பேஸ் வந்து 40 mm இருக்கணும். அதோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டிடியூட் 50 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹெச்பியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது சர்க்கிள் வந்து ஹெச்பியில் தான் நம்ம ட்ரா பண்ணணும். Next, it is cut by a vertical plane parallel to VP at a distance of 10 mm from the axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்மளோட சர்க்கிளோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தானே ஆக்சிஸ் இருக்குது. அந்த ஆக்சிஸ்லேருந்து 10 mm வச்சு ட்ரா பண்ணணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ்க்கு அந்த பக்கமாக இந்த பக்கமாகங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. த ஆக்சிஸ் இஸ் நியரர் டு தி விபி தேன் தி கட்டிங் பிளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா ஆக்சிஸ் இஸ் நியரர் டு தி விபி அப்படின்னா என்னன்னா கட்டிங் பிளேன் வந்து விபிக்கு பக்கமாக இல்லை, விபிக்கு அதாவது ஆக்சிஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து கட்டிங் பிளேன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்ஒய் லைன், அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் இருக்கும். அந்த சென்டருக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணணும். அதாவது நம்மளுக்கு பக்கத்தில் கட்டிங் பிளேன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா தி டாப் வியூ அண்ட் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய செக்ஷன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேஸில் வந்து ஹெச்பியில் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களோ தவிர வேறு எந்த ஒரு கண்டிஷனும் நம்மளுக்கு சொல்லலை. அதனால் வந்து எக்ஸ்ஒயில் டச் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதுவும் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பேஸ் மட்டும்தான் வந்து ஹெச்பியில் டச் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த கண்டிஷன் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பெருசாக வேறு எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 8 பார்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிளோட சென்டருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து எக்ஸ்ஒய் லைனுக்கு பர்பண்டிகுலராக வர மாதிரி ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். அடுத்து பேரலாக ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 45 டிகிரி அண்ட் 45 டிகிரி நம்மளுடைய ப்ரொடெக்டர் இருந்தது அப்படின்னா எடுத்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ 45 டிகிரி இந்த சைடு, அதே மாதிரி இங்கே 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 45 மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து 8 பார்ட்ஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆஃப், இது ஒரு ஆஃப். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ ABCDEFGH அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது வந்து அந்த 8 பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சரி. நான் வந்து 8 பாயிண்ட்ஸும் நோட் பண்ணுறேன், ஏன்னா வந்து டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 8 பாயிண்ட்ஸும் நான் நோட் பண்ணிட்டேங்க. இது வந்து O அப்படிங்கிற பாயிண்ட்டுங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் ப்ரொஜெக்ஷன்ஸ் மேலே எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி என்னோட டயக்ராமோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 50 mm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஆல்டிடியூட் ஹைட் வந்து 50 mm. ஃபஸ்ட்டு அந்த ஹைட்டை மட்டும் ட்ரா பண்ணுவோம். இந்த ஓலேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டுட்டு போயிட்டு அதை வந்து 50 mmக்கு மேலே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட 50. சரிங்களா? O டேஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸ்லையும் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு போகணும். எல்லாத்தையுமே ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள், ஏன்னா இதில் வந்து நிறைய லைன்ஸ் உள்ளே வரும். ஓகேங்களா?
கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். நிறையா ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணி ப்ரொசீட் பண்ணுற மாதிரி வரும். அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஏபிசிடி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோமா, அது அப்படியே ஏ டேஷ் பி டேஷ்ங்கிறது மென்ஷன் பண்ணிடுங்க. சி டேஷ், இது வந்து டி டேஷ், இது இ டேஷ். இதுக்கப்புறம் தெரியுது எல்லாமே இன்விசிபிள். எஃப் டேஷ், ஜி டேஷ் அண்டு ஹெச் டேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த விசிபிள் இன்விசிபிள் எல்லாமே நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். அதனால் அது வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஏ டேஷ்லேருந்து ஓ டேஷ்க்கு வந்து லைனை ட்ராப் பண்ணுங்கள். இந்த லைன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்து எது எது விசிபிளாக இருக்கோ அதை மட்டும் வந்து நம்ம ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக ட்ரா பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டிங் செக்ஷன் வந்து எங்கே வரணும் அப்படின்னா ஆக்சஸ் வந்து 10 mm தள்ளி ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. ஆக்சஸ் இஸ் நியரர் டு தி விபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது கட்டிங் பிளேன் வந்து வெளியில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 10 mm மார்க் பண்ணிட்டேன். என்னோடய ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? 0, இங்கே ஒரு 0. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட்டிங் பிளேன் பர்ஃபெக்டாக வரும். ஸோ கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணிட்டோம். கட்டிங் பிளேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டுங்க. இது வந்து ஹெச்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இங்கேருந்து 10 mm இங்கேயே மார்க் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ டைமென்ஷன் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்து அப்படியே ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் கட் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸில் இங்கே கட் ஆகுது, இங்கேயும் சர்க்கம்ஃபரன்ஸில் கட் ஆகுது, இந்த ஓடி அப்படிங்கிற லைனில் இங்கே கட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஓசிங்கிற லைனில் இங்கே கட் ஆகுது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்பஸ் வச்சு இங்கேருந்து கருவை ட்ரா பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சைடோ அல்லது இந்த சைடோ எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த ஓசி அப்படிங்கிற லைனை நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியும் ட்ரா பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் 10 mm அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு, ஸோ இதில் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 mm வருதுங்களா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நீங்கள் 10 mm அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா டயக்ராம் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? பட் ப்ரொசீஜர் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓசி லைனில் வந்து எங்கே கட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமுக்கு பிரச்சனை இல்லைங்க, ப்ராப்ளம் வராது. பட் அதுவே வந்து ஒரு ஹெக்ஸகன், பென்டகன் இந்த மாதிரி ஏதாவது ட்ரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நம்மளுக்கு டீவியேஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எடுத்துட்டோங்களா? இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து XY லைனுக்கு பர்பெண்டிகுலர் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்ஸில் இருந்தும் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இதோட முடிஞ்சிடும். ஓகேங்களா? கொஞ்சம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓபி லைன், ஸோ இது ஓபி லைன் இது வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணீங்க அப்படின்னாலும் தப்பு கிடையாது. ஸோ அதே மாதிரி ஓசி, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓடி லைனோட ப்ரொஜெக்ஷன், நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸில் கட்டாச்சு பார்த்தீங்களா, அது வந்து இந்த பாயிண்ட்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து ஓடி லைனில் கட்டாச்சு பார்த்தீங்களா, அது வந்து இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஓசியில் கட்டானது நம்ம இன்னும் ப்ரொசீஜர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓபி லைனில் கட்டானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸில் கட்டானது இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு ஓசியில் இந்த இடத்துல கட்டாச்சு. ஓகேங்களா, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். நம்மளுடைய ஜெனரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெனரேட்டரில் எங்கே கட்டாச்சுன்னு பார்த்துட்டு அங்கே இருந்து நம்ம எடுத்து லைனை ட்ரா பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போது அவுட்டர் மோஸ்ட் ஜெனரேட்டர் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டச் ஆச்சு. ஓகேங்களா, அதாவது இந்த ஓசி லைனில் வரக்கூடிய இந்த கட்டிங், இந்த செக்ஷன் வந்து எங்கே வருது அப்படின்னா, இதை நம்ம வந்து ஏரோ எடுத்து ட்ரா பண்ணியிருக்கோம். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு போயிட்டு இந்த அவுட்டர் மோஸ்ட் ஜென்ரேட்டரில் இங்கே வந்து நம்மளுக்கு மீட் ஆகுது, அதாவது ஓஏ அப்படிங்கிற லைனில். ஓகேங்களா, இதிலிருந்து ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போது இந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு வந்து அந்த கட்டிங் பிளேன், அதாவது இதனுடைய டிஸ்டன்ஸ் இங்கே தான் கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம 1 2 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். 1, இது 2, இது வந்து 3, இது 4, இது 5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 3, இது 4, இந்த பாயிண்ட்டு 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி காட்டணும். ஸோ இந்த 1ல் இருந்து 2க்கு வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2ல் இருந்து 3க்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4க்கு கனெக்ட் பண்ணுங்கள். 4லேருந்து 5க்கு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கட் செக்ஷன். ஓகேங்களா, மீதி இது எல்லாமே வந்து நம்மளுடைய டயக்ராம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து அவுட்டர் மோஸ்ட் நம்ம கட் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எது விசிபிளாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஏ லைனில் எந்த ஒரு டச்சும் கிடையாது, அதனால் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி இந்த ஓஇ லைனும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கட்டிங்கும் நடக்கலை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டார்க்காக தெரியும். நெக்ஸ்ட்டு அதனுடைய பேஸு ஃபுல்லாகவே தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் செக்ஷன் இருக்குல்லங்க, இந்த கட் செக்ஷன் வந்து நல்லா டார்க்காக ட்ரா பண்ணி காட்டுங்க. ஸோ இதோட நம்ம டயக்ராம் முடிஞ்சுது. ஓகேங்களா, கட் செக்ஷன் காட்டணும். கட் செக்ஷன் வந்து 45 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகிற மாதிரி வச்சு ட்ரா பண்ணணும். சரிங்களா, நீங்கள் வரைகிற கட் செக்ஷனும் டார்க்காக இருக்கணும், அதனால் வந்து அந்த கட் செக்ஷனை டார்க்காகவே ட்ரா பண்ணி காட்டுங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சுது. ஓகேங்களா, இந்த டாப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கட் செக்ஷன் வர்றது, இதிலிருந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டார்க்காக தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த 1ல் இருந்து இந்த 5 வரைக்கும் வரைகிறீங்க பார்த்தீங்கன்னா, 1 5 C D 5, இந்த எல்லாமே வந்து லைட்டாக தெரியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நம்ம டயக்ராம் வரும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டணும். அதாவது என்னென்னா என்னுடைய ஹைட்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிடலாம். 50 mm ஹைட்டு. ஓகேங்களா, ஸோ டைமென்ஷன் லைன் இது வந்து 50 mm. ஓகேங்களா, 50 அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி காமிச்சிருங்க. அதே மாதிரி இதோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 40 mm டயாமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மார்க் பண்ணி காட்டலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ டயாமீட்டர் 40. ஓகேங்களா, ஸோ அதோட ஏரோ வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயக்ராம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.